எப்படி இருக்கீங்க மை டியர் Bkbytes? ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தேசம் உலகத்தின் சிறிய தேசங்களில் ஒரு தேசம் தான். சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, இந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் இருக்க ஒரு குட்டி தேசம் தான் இது. இது எவ்வளோ குட்டியான ஒரு நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மதுரையை விட சின்ன ஒரு நாடு. இது எவ்வளோ குட்டி அப்படின்னு சொல்றதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் 2 நாளில் இந்த தேசத்தை நீங்கள் சுற்றி பார்த்துட முடியும். இந்த நாட்டோட தலைநகரத்தில் கூட வெறும் 6000 பேர் தான் வசிக்கிறாங்க. இந்த நாட்டில் கிரைம் ரேட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த நாட்டில் அதிகமாக தயாரிக்கப்படும் பொருட்கள் போலி பல் செட்டுகள் தான். இந்த போலி பல் செட்டுகளை இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில அதிகமாக வாங்குறாங்க. வின்டர் ஸ்போர்ட்ஸுக்கான ஒரு பர்ஃபெக்டான இடம்னு எல்லாராலும் ஒத்துக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு அழகான தேசம் தான் இது. அண்ட் இது யூரோப்போட 4வது சிறிய தேசம் அண்ட் சொல்ல போனா உலகத்தின் 6வது சிறிய தேசம். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க சீட் பெல்ட் மாட்டுங்க. இன்னைக்கு நம்ம போக போற தேசம் லிச்சன்ஸ்டைன். கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பிகே, இது நம்ம Bkbytes. லிச்சன்ஸ்டைனோட அஃபீஷியல் பேரு த பிரின்சிபாலிட்டி ஆஃப் லிச்சன்ஸ்டைன். இந்த நாட்டோட பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 38,387 பேர் தான். அண்ட் மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த நாடு 189வது இடத்தை பிடிக்குது. இந்த நாட்டோட நிலப்பரப்பு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 160 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். நிலப்பரப்பின் அடிப்படையில் இந்த நாடு 190வது இடத்தை பிடிக்குது. இந்த நாட்டோட பார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா சுவிட்சர்லாந்து அண்ட் ஆஸ்திரியா, இப்படி வெறும் 2 நாடுகள் மட்டும் பார்டரா இருக்கிறதால இந்த நாட்டை doubly landlocked country அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் உலகத்திலேயே லிச்சன்ஸ்டைன் மட்டும்தான் இந்த மாதிரி வெறும் 2 நாடுகளை எல்லையா வச்சிருக்கு. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த நாட்டை சீக்கிரமா சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெறும் 2 நாளுக்குள்ளேயே உங்களால சுத்தி பார்த்துட முடியும். அண்ட் ரிலாக்ஸ்டா சுத்தி பார்க்கறதுக்கு உங்களுக்கு 1 வாரம் ஆகும். இந்த நாட்டோட கேபிட்டல் சிட்டி வுடூஸ். இந்த தலைநகரத்தின் மேட்ரே வேற மாதிரியான மேட்டர். இந்த வுடூஸ் இந்த நாட்டோட பெரிய நகரம் இல்ல. இங்க வெறும் 5696 பேர் தான் வசிக்கிறாங்க. இது உலகின் சிறிய நகரங்கள்ல ஒன்னும் கூட. மக்கள் தொகையின் அடிப்படையில இது ஒரு குட்டி நகரமா இருக்கலாம். பட் இதோட அழகு மொத்த யூரோப்லயும் தனித்துவமானது. இதை காஸ்டல் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சின்ன நகரத்துல ஏகப்பட்ட காஸ்டல்கள் இருக்கு. இந்த நகரத்தோட நைட் ரொம்பவே அழகா இருக்கும். இதனாலேயே இந்த நகரத்தை சுத்தி பார்க்க சிறந்த டைம் நைட்னு சொல்றாங்க. லிச்சன்ஸ்டைன்ல நேஷனல் மியூசியம் இருக்கு. அது தலைநகரான வதூஸ்ல தான் இருக்கு. ஆனா இந்த நகரத்துல அரசு வாகனங்களை தவிர மற்ற வாகனங்களை அதிகமா உங்களால பார்க்க முடியாது. ஏன்னா இந்த நகரத்துல கார்ல சுத்த தடை இருக்கு. டோன்ட் வரி, நடந்து போய் தான் இந்த நகரத்தை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பட் Bkbytes சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நகரத்தை நடந்து போய் சுத்தி பார்த்தாலும் ஒரே ஒரு நாள்லயே உங்களால மூலமுடுக்கெல்லாம் சுத்தி பார்த்துட முடியும். அவ்வளவு சின்ன நகரம். இந்த நாட்டோட தலைவர் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுவாரு. அந்த ஃபங்க்ஷன் தலைநகர்ல நடக்கும். இந்த நாட்டு மக்கள் எல்லாரையும் ஒரு கேஸ்டலுக்கு வர சொல்லி விருந்தோம்பலும் கொடுப்பாரு. இந்த ஃபங்க்ஷன்ல தேசத்தோட ஃபேமஸான பியரும் சர்வ் பண்ணப்படுது. லிச்சன்ஸ்டைனோட அபிஷியல் லாங்குவேஜ் ஜெர்மன் தான். இதை தவிர இந்த நாட்டுல மக்கள் ஜெர்மனோட கிளை மொழியான அல்மேனியையும் பேசுறாங்க. இது ஜெர்மன் மொழியிலிருந்து கொஞ்சம் மாறுபடும். ரொம்பவே குட்டி தேசமா இருக்கிறதால இங்க சண்டை சச்சரவுகள் ரொம்பவே குறைவு. அண்ட் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ரொம்பவே உதவிகரமா இருக்காங்க. இந்த நாட்டுக்கு டூரிஸ்டுகளும் இந்த காரணத்தினால தான் லிச்சன்ஸ்டைனுக்கு திரும்பி வராங்க. அது மட்டும் இல்லாம டூரிஸ்டுகள் அதிகம் திரும்பி வர விரும்புறதுக்கு இன்னொரு காரணம், இது ரொம்பவே ரிலாக்ஸிங்கான ஒரு தேசம் அண்ட் கிரைம் ரேஷியோ ரொம்பவே குறைவான ஒரு தேசம். இந்த நாட்டுல கொலை சம்பவம் கூட கடைசியா 2014 தான் நடந்துச்சு. அந்த அளவுக்கு லிச்சன்ஸ்டைன் ஒரு கிரைம் ஃப்ரீ கண்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த நாட்டுல ஜெயில் கைதிகளும் உங்களுக்கு ரொம்பவே குறைவா தான் தென்படுவாங்க. இங்க 2 வருஷத்துக்கு மேல யாருக்காவது ஜெயில் தண்டனை இருந்துச்சு அப்படின்னா அவங்கள ஜெயிலுக்குள்ள வச்சுக்கிற அளவுக்கு கூட லிச்சன்ஸ்டைன்ல ஜெயில் வசதிகள் இல்ல. சோ பக்கத்துல இருக்க ஆஸ்திரியா நாட்டு ஜெயிலுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க. இதனாலேயே இங்க கைதிகள் எண்ணிக்கையும் ரொம்பவே குறைவா இருக்கு. இது எவ்வளவு சிறிய தேசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இவங்களுக்குன்னு பெருசா போலீஸ் ஃபோர்ஸ் கிடையாது அண்ட் ஆர்மியும் சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இங்க பெரிய பிரச்சனை ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இவங்க பக்கத்து நாடு கிட்ட ஹெல்ப் கேட்க வேண்டியதா இருக்கும். ஆனா அதுக்கு அவசியமே இருக்காது. ஏன்னா 4 போலீஸும் நல்லா இருந்த ஒரு படத்துல வர மாதிரி இந்த நாட்டு மக்கள் தங்களோட கதவுகளை வெளியே போகும்போது பூட்டிட்டு போறதுக்கு மும்மரம் காட்டுறது இல்ல. அண்ட் பயப்படவும் இவங்களுக்கு தேவை இருக்கிறது இல்ல. இதனாலேயே இங்க போலீஸ் போர்ஸுக்கும் ஆர்மி போர்ஸுக்கும் தேவையில்லாம போயிடுச்சு. இந்த நாட்டோட பெரிய நகரம் ஷான். இங்க போலி பல் செட்டுகள் தயாரிக்கும் கம்பெனிகள் ரொம்பவே நிறைய இருக்கு. அண்ட் இவோக்லார் விவோடென்ட் இந்த கம்பெனி தான் இங்க பல் செட்டு தயாரிக்கிறதுல ரொம்பவே பாப்புலரான ஒரு கம்பெனி. இந்த நாட்டுல உலகத்துக்கு தேவையான 20% போலி பற்கள் தயாரிக்கப்படுது. இந்தியாவோட பல பாலிவுட் ஆக்டர்ஸ் இந்த நாட்டில இருந்து தான் போலி பற்களை வாங்குறாங்க. இங்க ஒரு கம்பெனி
1000 வெரைட்டிக்கு மேல 6 கோடி போலி பற்களை வருஷம் உலகத்துக்கு டெலிவரி பண்றாங்க. அண்ட் தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் இந்த பற்களை அதிகம் சப்ளை பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த நாட்டில் வேலை செய்யற 50% பேர் சுவிட்சர்லாந்துக்காரங்களும் ஜெர்மனிக்காரங்களா தான் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஆஸ்திரியாவை சேர்ந்தவங்களாவும் இருக்காங்க. அண்ட் டெய்லியும் சுவிட்சர்லாந்துல இருந்து வேலைக்கு வந்துட்டு திரும்பி அவங்களோட வீட்டுக்கு போறவங்களும் ரொம்பவே அதிகம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டுக்குள்ள டிராவல் பண்றதுக்கு சுவிட்சர்லாந்துக்காரங்களுக்கும் ஜெர்மனிக்காரங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் இருந்ததில்லை. ஏன்னா வெறும் 120 ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டுமே இருக்கு. இந்த நாட்டில் 7 கிலோமீட்டருக்கு ரயில்வேஸ் இருக்கு அண்ட் 28 கிலோமீட்டருக்கு வாட்டர் வேஸ் இருக்கு. அண்ட் ஆச்சரியப்படுற விதமா இங்க ஒரு ஏர்போர்ட் கூட கிடையாது. ஆனா சவுத்தன் டவுன் ஏரியால இருக்க பால்சர்ல ஹெலிகாப்டர் சேவைகள் இருக்கு. ஸோ இந்த நாட்டுக்கு போறதுக்கு முடிவு பண்ணீங்கன்னா நீங்க சுவிட்சர்லாந்து இல்லைன்னா ஜெர்மனிக்கு தான் முதல்ல போகணும். இந்த நாட்டில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு நாடு தன்னோட சொந்த நாட்டை யாராவது ஒருத்தருக்கு வாடகைக்கு கொடுத்து பார்த்திருக்கீங்களா? பட் இந்த சம்பவம் லிச்சன்ஸ்டைன்ல அரங்கேறி இருக்கு. இந்த அதிர்ச்சியான சம்பவம் 2011 நடந்தது. அந்த சமயத்துல நீங்க லிச்சன்ஸ்டைன் போயிருந்தீங்க அப்படின்னா உங்க சந்தோஷத்துக்கு அளவே இருந்திருக்காது. ஏன்னா அந்த சமயத்துல லிச்சன்ஸ்டைனை நீங்க வெறும் $7000 ஒரு நாளைக்கு வாடகைக்கு எடுத்திருக்க முடியும். அதாவது வாடகைக்கு எடுத்த அந்த நாள்ல இந்த நாட்டுக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சிருக்க முடியும். இன்னைக்கும் இது பாசிபிள் தான். ஏன்னா இன்னைக்கும் இவங்க வாடகைக்கு கொடுக்குறாங்க. ஸ்னூப் டாக் ராப்பரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் தான் முதலா இந்த நாட்டை வாடகைக்கு எடுத்த முதல் தனிநபர். 2011 இவருக்கு ஒரு வீடியோ ஆல்பம் பண்ண வேண்டி இருந்துச்சு. இந்த வீடியோவை லிச்சன்ஸ்டைன்ல இருக்க பல இடங்கள்ல ஷூட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இதனால இவர் மொத்த நாட்டையும் புக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா லிச்சன்ஸ்டைன் கவர்மெண்ட் இந்த திட்டத்தை அமல்படுத்தி, பட் அவங்க போட்ட ஒரே ஒரு ரூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிச்சன்ஸ்டைனை நீங்க வாடகைக்கு வாங்கலாம், பட் அந்த நாட்டுக்குள்ள இருக்க மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் செய்யக்கூடாதுன்னு ரூல் போட்டுச்சு. இந்த ஒரே ஒரு ரூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா தாராளமா நீங்க லிச்சன்ஸ்டைனை வெறும் $7000 வாடகைக்கு ஒரு நாளைக்கு எடுக்க முடியும். அண்ட் பக்கத்து நாட்டுக்காரங்க இங்க சாப்பிடுறதுக்காக டிராவல் பண்ணி வராங்க. நாம டீ குடிக்கிறதுக்காக பக்கத்து ஊருக்கு போவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா குட்டி தேசமா இருக்கிறதால நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் பக்கத்து இடங்கள்லயே கிடைக்குது. இங்க சிம்பிளான பிரெட் ஜாம் பிரேக்ஃபாஸ்ட் கூட அவ்வளவு டேஸ்டா அவ்வளவு மனமா இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்ல காஃபியும் ரொம்பவே பாப்புலர். அண்ட் இவங்க காஃபி இல்லைன்னா அந்த நாள் நாளாவே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. லஞ்ச் கூட இவங்க வேற பேர் சொல்லி தான் பரிமாறுறாங்க. லஞ்சுக்கு இவங்க ஸ்மிட்டாங்னு சொல்றாங்க. பட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைட்ல ஸ்ட்ரீட்ல இறங்கி போய் சாப்பிட்டா இந்த தேசத்துல மட்டும் இல்லாம எந்த நாட்டுக்கு போனாலும் பல வெரைட்டிஸான ஃபுட்ஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. காஃபிக்கு அப்புறமா இங்க ஃபேமஸான ஒரு ட்ரிங்க் அப்படின்னா கண்டிப்பா பியர் தான். யூசுவலா யூரோப்ல பியர் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம். குட்டி ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல இருந்து பெரிய பார்ட்டி வரைக்கும் எல்லா மீட்டிங்ஸ்லயும் பியர் குடிக்கத்தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. குட்டியான தேசமா இருக்கே, சோ இங்க சிட்டிசன்ஷிப் வாங்குறது ரொம்பவே சுலபமா இருக்கும் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. ஏன்னா சிட்டிசன்ஷிப் அவ்வளவு சுலபமா இங்க கிடைக்கிறது இல்ல. இங்க பிறக்கிற குழந்தையோட பெற்றோர்கள் 2 பேருமே இந்த நாட்டுக்காரங்களா இருக்கணும். அண்ட் 2 பேர்ல ஒருத்தர் வெளிநாட்டுக்காரங்களா இருந்தா கூட இந்த நாட்டுல சிட்டிசன்ஷிப் வாங்குறது பாசிபிள் கிடையாது. இந்த நாட்டோட அபிஷியல் கலர் நீலமும் சிவப்பும். இதனாலேயே இந்த நாட்டுக்கொடியில இந்த 2 கலர்களை மெயினா வச்சிருக்காங்க. யூரோப்லயே ஒரு தேசத்துல பெண்களுக்கு ஓட்டுரிமை ரொம்ப லேட்டா கிடைச்சது அப்படின்னா அது லிச்சன்ஸ்டைன்ல தான். பசுமைக்கும் அழகுக்கும் எந்த விதத்திலையும் குறைவில்லாத லிச்சன்ஸ்டைனுக்குள்ள 6 லேக்குகள் இருக்கு. அதுல கேம்ப்ரினர் சீல் தான் ஃபேமஸான ஏரி. இது தலைநகர் வதூஸ்ல இருந்து வெறும் 15 நிமிஷம் பயண தூரத்துல தான் இருக்கு. இதோட அளவு 1.53 ஹெக்டார். இந்த தேசத்துக்கு வர டூரிஸ்டுகள் இந்த ஏரிக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு மறக்கிறதே இல்ல. அண்ட் இந்த நாட்டுல இருக்க டாக்ஸ் பக்கத்து நாடுகளான சுவிட்சர்லாந்து ஆஸ்திரியாவை விட கொஞ்சம் குறைவா இருக்கிறதால பல கம்பெனிகள் வருஷம் தங்களோட கார்பரேட் ஆபீஸ்களை இங்க தொடங்குறாங்க. இதனாலேயே இங்க வேலை இல்லாத மக்கள் வெறும் 1.7% மட்டும்தான். இங்க பிரைவேட் பேங்க்ஸ்களும் ரொம்பவே அதிகம். இதனால ஜிடிபியும் நல்ல ரேஞ்சிலே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மதங்களை பத்தி பேசணும் அப்படின்னா இங்க கிறிஸ்டியானிசம் ரொம்பவே அதிகமா இருக்கு. இதனாலேயே இங்க சர்ச்சுகளும் ரொம்பவே அதிகம். 83.2% பேர் இங்க கிறிஸ்டியன்ஸா இருக்காங்க. அண்ட் 5.9% பேர் முஸ்லீம்களா இருக்காங்க. 7% பேர் எந்த மதத்தையும் ஃபாலோ பண்றது இல்ல. அண்ட் 3.9% பேர் எந்த மதத்தை ஃபாலோ பண்றாங்கன்னே தெரியல. கிறிஸ்டியன்கள் அதிகமா இருக்கிறதுனால கிறிஸ்துமஸ் நியூ இயர் சமயங்கள்ல லிச்சன்ஸ்டைன் ஜொலிக்கும்னே சொல்லலாம். இங்க டூரிஸ்டுகள் அதிகமா வரதுக்கான இன்னொரு காரணம் இங்க ஸ்கீயிங், ஸ்னோபோர்டிங் இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் இங்க சைக்கிள் டூரும் ரொம்பவே அழகா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிக்காது. வருஷத்துல எப்ப வேணாலும் இந்த நாட்டுக்கு போகலாம். இருந்தாலும் விண்டர்ல ரொம்பவே அழகா இருக்கும். இங்க இருக்க ஆல்பைன் ரெசார்ட் நவம்பர் எண்ட்ல கண்டிப்பா போங்க. அண்ட் கிறிஸ்மஸ் டைம்ல இந்த ரெசார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த நாட்டுல ஏப்ரல் வரைக்கும் கூட பனிப்பொழிவு இருக்கும். இங்க ஆஃப் சீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் டு மே அண்ட் செப்டம்பர் டு அக்டோபர் தான். இப்படி ஆஃப் சீசன் 4 மாசம் இருந்தாலும் எந்த டைம்ல வேணாலும் நீங்க தாராளமா லிச்சன்ஸ்டைனுக்கு சுத்தி பார்க்க போலாம். ஏன்னா இது அவ்வளவு அழகான ஒரு தேசம். இந்த வீடியோவை பார்த்துட்டு லிச்சன்ஸ்டைன் போகணும் அப்படின்னு ஆசைப்படுற நீங்க டிராவல்
டிராவல் விசா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியா இருந்தா வெறும் 15 நாள்லயே உங்களுக்கு டிராவல் விசா கையில கிடைச்சிடும். அண்ட் 7 நாட்களுக்கு இந்த நாட்டை சுத்தி பார்க்க ஒருத்தருக்கு 50,000 ரூபாய் செலவாகும். இதுல நான் ஃபிளைட் சார்ஜஸ் சேர்த்தல. அண்ட் லிச்சன்ஸ்டைன்ல ஸ்விஸ் பிராங்க் அப்படிங்கிற கரன்சியை தான் யூஸ் பண்றாங்க. இது இந்திய ரூபாயின் மதிப்புப்படி ஒரு ஸ்விஸ் பிராங்க் 81 ரூபாய்க்கு சமமா இருக்கு. ஸோ அவ்வளவுதான் மை டியர் பிகேபைட்டிஸ், லிச்சன்ஸ்டைன் பத்தின இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை இருந்தா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க எதையோ ஒன்று மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணின ஒரிஜினல் பிகேபைட்டிஸ்க்காக இந்த போனஸ் பாயிண்ட். லிச்சன்ஸ்டைன் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணின நீங்க இதையும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இங்க லஞ்ச் டைம் மதியம் 1 to 1:30. இந்த டைம்ல யாரும் சத்தம் போட்டு கத்தக்கூடாது. அண்ட் நைட்டு 10 மணிக்கு மேல தெருவுகள்ல கத்தி விளையாடக்கூடாது. அண்ட் நாய்ஸியான மியூசிக்குகளையும் பிளே பண்ணவே கூடாது. அண்ட் இந்த நாட்டு மக்களே மர வேலை செய்யக்கூடாது, பொருட்களை தேவையில்லாம வெட்டக்கூடாதுன்னு பல குட்டி குட்டி சட்டங்கள் இருக்கு இந்த குட்டியான தேசமான லிச்சன்ஸ்டைன்ல. ஸோ அவ்வளோதான் மை டியர் பிகேபைட்டிஸ். இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய். நான் உங்க பிகே. இது நம்ம பிகேபைட்ஸ்.